2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் வேத பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் கடைசி காலம் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவினுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் தினம்தோறும் கண்கூடாக நாம் காண்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிவிட்டது என்பதற்கு அநேக அடையாளங்களை வேத புஸ்தகம் இயேசு கிறிஸ்து அவருடைய அப்போஸ்தலர்கள் வாயிலாக பலமுறை தேவன் அதை வேதத்தில் திருவுளம் பற்றி நம்மோடு பேசியிருக்கிறார். இதில் அநேக காரியங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிப்புகள் பல இருந்தாலும் இதில் ஒரு எச்சரிப்பு இருக்கு. நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நிறைய வேளையில் நமக்கு சிலரை விட்டு விலகிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சிலரோடு வைத்திருந்த ஐக்கியத்தை நாம் நிறுத்துவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது கடைசி காலம் என்று உணர்ந்து வேத வசனத்துக்கு நாம் பயப்படுவோமானா, கர்த்தருக்கு பயப்படுவோமானா, மனுஷருக்கு பயப்படாமல் சிலரை விட்டு விலக வேண்டியது அவசியம். இந்த வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் கூட, ஒரு அடையாளம் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நெருங்கி வரும்போது ஜனங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் படிக்க முடியாது. அன்பில்லாதவங்களாக இருப்பாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இப்படி ஒவ்வொன்றா எல்லாம் நெகட்டிவாக தான் படிக்கிறோம். எல்லாமே சீர்கெட்டு போகும் காலத்திற்கு நேராய் நாம் கடந்து வருகிறோம். இதில் எல்லாவற்றையும் நான் பேசுவதற்கு நேரமும் இல்லை, எனக்கு ஏவுதலும் இல்லை. இதில் ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு அதிகமாய் வற்புறுத்தும்படி என்னை ஏவினார். அது 2வது வசனத்தின் முதல் பகுதி. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இருப்பார்கள். பணப்பிரியர். இன்றைக்கு இந்த பண ஆசையை பற்றி தான் பேச போகிறேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று ஆண்டவர் சொல்லியிருந்தா, இப்படிப்பட்ட மக்களை விட்டே நம்ம விலகணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா, இந்த சுபாவம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகணுமா விலகக்கூடாதா? சொல்லுங்க. விலகணும். நம்மகிட்ட இருந்தும் இந்த சுபாவம் விலகிடணும். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களிடத்திலிருந்தும் நாம் நம்மை தூரப்படுத்தி கொண்டு நம்மை தனிமைப்படுத்த நாம் தீவிரமாக இருக்கணும். நாம் அவர்களோடு இணைந்திருப்பதும் ஐக்கியமாக இருப்பதும், நாம் வருகைக்கு ஆயத்தமாவது தடைபடும், அது நிச்சயமாகவே பாதிப்படையும். இதில் ஒன்றே ஒன்று தான் அன்றைக்கி முக்கியப்படுத்த போகிறேன். பணப்பிரியரை விட்டு விலகு. இன்னொரு விதமாக சொல்லணும்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் பண ஆசையிலிருந்து விலகிற காலம் வந்துவிட்டது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த கடைசி காலங்களை பற்றி ஆண்டவர் முன்னாலே எழுதிட்டார். எசேக்கியல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தயவுசெய்து வாசிங்க. எசேக்கியல் 33:31. என் ஜனங்கள் போல்
உட்கார்ந்து என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவைகளின்படி அவங்க செய்ய மாட்டாங்க. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அவருடைய இருதயம் நல்ல காது நல்லா தான் வசனம் கேட்குது. ஆனா இருதயம் என்னவால் நிறைஞ்சிருக்கான் சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பொருளாசைனால். ஆனால் இவங்க யாருன்னா சபைக்கு வருவாங்க, வந்து உட்காந்து வசனம் கேட்பாங்க, விசுவாசிகளை போல உட்காந்துருப்பாங்க, தேவ பிள்ளைகளை போல இருப்பாங்க. ஆனால் இருதயம் முழுவதும் தேவனை பற்ற பிரியம் கிடையாது, தேவனை பற்றிய ஆசை வாஞ்சை கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாலும், தேவனுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும், அவங்க இருதயம் எங்கே இருக்கு? பொருளாசையினால் நிறைஞ்சிருக்கு. இந்த காலம் கொடிய காலம் பிரியமானவர்களே. ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இந்த காலத்தில் பொருளாசையும் பண ஆசையும் நிறைந்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சபைக்கு போகிற ஜனங்கள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், தேவனை அண்டிக் கொள்ளணும், தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும், பரிசுத்தம் அடையணும், வசனத்தை கேட்கணும், கர்த்தருக்கு நெருங்கி போகணும். இந்த ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பட்டு போய் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ பொருள் சேர்க்கலாம், இப்படி தான் ஆசைகள் பெருகிருச்சு. அதனால் ஆலயத்துக்கு வர்ற ஜனங்க கூட எப்படிப்பட்ட செய்திகளை விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ இருக்கிறத விட 2 மடங்கு அடுத்த வருஷம் உனக்கு கிடச்சிரும், உன் பேங்க் பேலன்ஸ் குறையாது, என்ன உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு பத்திரிக்கையில் படித்தேன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வலியுதுன்னு தெரிஞ்சால் கூட ஊற்றிக்கிட்டே இருப்பாராம். என்னவா அது? பணம். எங்கே போட்டிருக்கு அப்படி? ஆனால் உபதேசம் பண்ணுறார், அதை கேட்டுட்டு ஜனங்க சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ எந்த பிரசங்கியார் இன்றைக்கு நிறைய உனக்கு பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், வசதி கிடைக்கும், இந்த உலகத்தில் நீ சுகபோகமாக சம்பரமாக நீ வாழலான்னு சொல்கிறாங்களோ, அந்த ஊழியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கிராக்கி ஜாஸ்தி. விசுவாசிகளும் அப்படி செவித்தின உள்ளவர்களாய் மாறிட்டாங்க. இந்த வேதம் சொல்லுகிறது, அவங்க இருதயத்திலெல்லாம் பொருளாசை நிரம்பியிருக்கு. என்னை பற்றி ஆசை இல்லை, வசனம் கேட்குறாங்க, ஆசையோ பொருட்கள் மேல் இருக்கிறது. நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் எப்படிப்பட்ட உபதேசங்களை இந்த காலத்தில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி புது 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 உபதேசங்கள், பணத்தை அதிகரிக்க, பண ஆசையை தூண்டுகிற உபதேசங்கள் மிக அதிகமாய் பெருகிவிட்டது. இதை நீங்கள் பல இடங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம், சிலர் ஏமாந்தும் போயிருக்கலாம். ஆனால் எச்சரிக்க வேண்டியது எங்கள் கடமை. சபையானது எச்சரிக்காமல் போகுமானால் உங்கள் வீழ்ச்சிக்கு நாங்கள் தான் காரணமாய் உத்தரவாதம் செலுத்தணும். ஆகவே இன்றைக்கி நாங்கள் பேச போகிற காரியங்களை தயவுசெய்து நாங்கள் யாரையோ தனிப்பட்ட ஒரு நபரை நம்ம தாக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. அது எங்கள் வேலை கிடையாது. உபதேசத்தை தான் தாக்குகிறோம். உபதேசத்துக்கு கள்ள உபதேசங்கள் வரும்போது விசுவாசிகள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நீங்களும் குருடர்களைப் போல நீங்கள் போய் உபதேசங்களில் சிக்கிக்கொண்டு பின்பு பிரச்சனையில் வரக்கூடாது. இன்றைக்கி வர ஒரு நவ உபதேசங்கள் சிலதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் 1 மடங்கு கொடுத்தா 100 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி? 1 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும். ஏன்னா விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், நல்ல விதத்தில் விழுந்தது 30, 60, 100 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ ஏன் ஊழியம் எப்படி போட்ட ஊழியம்? நல்ல நிலம், இதில் நீங்கள் காணிக்க கொடுத்தா 100 மடங்கு கிடைக்கும். அப்பா, பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் எந்த மூலைக்கு? அப்போ இங்கே கொண்டு 5000 ரூபா கொடுத்தா அடுத்த வாரம் என்ன கிடைக்கும்? 100 மடங்குனா எவ்வளோ? 5 லட்சம். அப்பா, ஜனங்க உடனே அப்பா 100 மடங்கு கொடுக்குறாங்களாமே, உடனே கொட்டு காசை. இது பிஸ்னஸ் இல்லை. வார்த்தைகளையும் வசனங்களையும் தங்களுடைய பொருளாசைக்கும் பண ஆசைக்கும் பிரட்டுகிறவர்களுடைய கள்ள போதனைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவர் அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், பல வருஷத்துக்கு முன்னால் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்போது அந்த பிரசங்கியார் பேசுகிறதுக்கு முன்னால் இன்னொருவர் காணிக்கைக்காக ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. காணிக்கைக்காக ஒரு 15 நிமிஷம் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்கள் கொடுக்கறதுக்கு தூண்டுறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அப்போ காணிக்கை நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, டிவிஎஸ் 50 ஒன்று தள்ளிக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு முன்னால் டிவிஎஸ் 50 கொடுத்தாரு. அடுத்த மாதமே ஆண்டவர் அவருக்கு சுசுகி பைக் ஆண்டவர் கொடுத்தார்.
இப்போ என்ன சொல்ல வர்றார் அவர்? ஏதாவது பழைய டிவிஎஸ் 50 ஓடாதெல்லாம் இருந்தால் எடுத்து வந்து கொடு, உனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் ஷோரூமில் கூட இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி போதகர்கள் போதிக்கிறாங்க. அப்போ பைக் வச்சுருக்கவங்க கொடுத்தா காரு கிடச்சிரும், இல்லை காரை கொடுத்தீங்கன்னா லாரி கிடைக்கும், நீ வேனை கொடுத்தா ஹெலிகாப்டர் கிடைக்கும். இது என்ன இது? அப்போ ஜனங்கள் வந்து இதை பார்த்துட்டு வந்து ஓஹோ, அப்போ இதெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பார் போல இருக்கு. என்ன ஆண்டவர் என்ன பழைய கடையை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு? பழைய கடையில் கூட பழைய சரக்கு போட்டிங்கன்னா இழந்த போல தான் கொடுப்பான். இவங்க ஆண்டவர் அதை விட கேவலமாக்கி பேப்பர் கடை மாதிரி எல்லாம் வேலை செய்ய அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு டிவிஎஸ் 50 கொடுத்தா பைக்கு கிடைக்கும். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, சில பெரிய பெரிய ஊழியங்கள் நடத்துகிற பத்திரிகைகளில் வந்து இப்போ வருது. எப்படி சாட்சி வருதுன்னா, நான் 5000 ரூபாய் இந்த கட்டுமான பணிக்காக கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்தார். 10,000 ரூபாய் இந்த திட்டத்திற்காக கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு பல நாள் வராத 5 லட்சம் ரூபாய் என் வீடு தேடி வந்தது. அப்போ எதுக்கு அதை போடுறாங்கன்னா, நீயும் ஒரு 10,000 ரூபா அனுப்பு. ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த திட்டம் இந்த திட்டம் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுகிற வியாபார யுக்திகளுக்கு நீங்கள் பலியாயிடக்கூடாது. விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் ஒரு வியாபாரி அல்ல, பணம் இல்லாத ஒரு ஏழை அல்ல. நம்முடைய சுய லாபத்திற்கும் நம்முடைய பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் தேவனை பயன்படுத்தக்கூடாது. தேவனை ஊழியங்களை தாங்கலாம், ஊழியர்களை கனப்படுத்தலாம், ஆனால் கொடுத்தா எனக்கு கிடைக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வியாபாரி அல்ல. நம்முடைய பண ஆசைக்கு தீனி போடுறவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இதை சொல்வதை பற்றி நான் வெட்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, 5 அப்பம் 2 மீன். அது எப்படி தான் கணக்கு வருது தெரில. 5 அப்பம்னா 5,000 ரூபாய், 2 அப்பம்னா 2,000 ரூபாய். நான் நினச்சேன் பைபிள் படியே சொல்லணுன்னா 5 அப்பம்னா 5 ரூபாய், 2 மீன்னா 2 ரூபான்னு சொல்லியிருந்தா கரெக்ட். அது எங்கேருந்து 5,000 வந்துச்சு, எங்கேருந்து 2,000 வந்துச்சு? இதை நம்பி ஜனங்க கொண்டு போய் காசை கொட்டுறது. கொடுத்தீங்கன்னா 5,000 பேரை போஷித்த மாதிரி உனக்கு போஷாக்கு வரும். ஏங்க, ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 5,000 பேர் சாப்பாடு நமக்கு எதுக்கு? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்களும் பண ஆசை பிடிச்சு ஓஹோ இங்கே கொடுத்தா அங்கே கொடுத்தா நமக்கு கிடைக்குமா? அமெரிக்காவில் ஒரு சபை இப்படி இருக்கிறது, நிறைய சபைகள் இருக்குது அமெரிக்காவில். இப்போ அந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பயங்கரமாக பரவி கொண்டு வருகிறது. ஒரு வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அந்த யூடியூப்பில் போட்ட வீடியோ வந்து இந்த இணையதளத்தில் வந்து இந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னால், அந்த போதகர் ஆலயத்துக்கு வர்றாரு, ஆராதனை செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால் அப்படி ஸ்டேஜில் நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சபையாரும் எழுச்சி நின்றுறாங்க அவரோட சேர்ந்து. ஆரம்பம் இதான். செய்திக்கு முன்னால் அவர் சொல்கிறது என்னென்னா, கை அப்படி நீட்டுறாரு, நீட்டிட்டு மணி கம் டு மீ, பணமே என்னிடத்தில் வா அப்படின்றார். மொத்த சபையும் கையை நீட்டி பணமே என்னிடத்தில் வா அப்படின்னு 3 முறை அலறாங்க, கத்துறாங்க. இப்படி கத்துனா ஆண்டவர் பணத்தை கையில் கொடுத்துருவாராம். அப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வந்தான் இவன்? பணம் என்கிட்ட வா, ஆண்டவர் வர வேணாம், என்ன வேணும்? பணமே என்னிடத்தில் நீ வா, பணமே நீ வா அப்படின்னு சர்ச்சில் ஆராதனைக்கு முன்பாக கத்துகிறதை பார்த்து நான் அசந்து போனேன். என்ன இது? ஜனங்கள் பண ஆசையும் பொருளாசையும் வெறுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை வச்சுருக்கார். இங்கே பண ஆசை தூண்டுகிற காரியங்கள் நடக்கிறது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில். இங்கே பாருங்கள், சில பேர் சில வசனங்களை எடுத்து திரித்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தரித்திரமாக இருந்தா நீ உண்மையாக ரட்சிக்கப்படலை. எப்படி? தரித்திரமாக இருந்தா? ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது? ஐஸ்வர்யவானையும் தரித்தனையும் தேவன் உண்டாக்கினார்னு போட்டிருக்கு. அப்போது சில பேர் சொல்கிறாங்க, நீ உனக்கு தரித்திரம் இருந்தால், உனக்கு குறைவு இருந்தால் உன் மேலே ஒரு சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உபதேசங்கள். அப்போ நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் சாபத்திலேருந்து வெளியே வரல. சரி, நான் அதை ஏற்றுக்கிறேன். இப்போ இயேசு யார்? 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நமக்காக அவர் யாராய் மாறினார்? தரித்திரராக மாறினார். அப்போ இயேசு பிசாசினால் சபிக்கப்பட்டவரா? இந்த வசனத்தை நிறைய பேர் பேசுறது கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசுவையே ஒரு $multi-million பிஸ்னஸ் மேனாக மாற்றி விட்டார்கள்.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு ரொம்ப பணக்காரர் என்று சொல்லுகிறார்கள். பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு, இயேசு பெரிய பணக்காரர். அப்படியா? அப்படியா இருக்குது பைபிளில்? இயேசு பணக்காரர். அது கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இயேசு வந்து தையலே இல்லாத ஒரு ஆடை போட்டிருந்தாராம். அது வந்து அர்மானி மாதிரியாம். அர்மானின்னா சில பேருக்கு புரியாது. நம்ம ஊரில் என்ன எப்படி சொல்கிறது, அதை விலையுயர்ந்த வஸ்திரமா, அது பெரிய மாடல் ஷோரூமில் கிடைக்கிற மாதிரி வஸ்திரமா, அந்த வஸ்திரம் தான் இயேசு போட்டிருந்தாராம். அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பூசாய் உபதேசம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கழுதை மேலே பவனி வந்தார் நம்ம படிக்கிறோம்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? கழுதைனா பாவம், இரவல் வாங்கின கழுதை. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசு வந்து கழுதை மேலே வந்தார்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அன்னைக்கு வந்து கழுதை வந்து இன்றைக்கி இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ் கார் மாதிரி. இது எங்கே போய் நம்ம போய் ரெஃபர் பண்ணுறது? மெர்சிடிஸ் பென்ஸ் கார் மாதிரியாம் இது கழுதை. இவர்களுடைய உபதேசத்துக்கு தீனி போடுறதுக்கு இவர்கள் சொல்லுகிற விளக்கங்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசு வந்து தச்சனுடைய குமாரன் அப்படின்னு சில பேர் ரொம்ப குறைவாக பேசுகிறீங்க. இயேசு தச்சன்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அந்த தச்சு தொழில் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான். அது எப்படி லட்சோப லட்சம் பணத்தை சம்பாரிச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் இயேசுனுடைய அப்பா நடத்திட்டு இருந்தார். அதில் தான் இயேசு வேலை செஞ்சார். இயேசு பெரிய பணக்காரன். என்ன, யூதாஸ் வந்து இயேசுனுடைய பணப்பையை சுமக்கிறவனாக இருந்தான். அப்போ சுமக்கணும்னா எவ்வளோ வெயிட் இருக்கும்? அப்போ பெரிய பணக்காரனா இயேசு சுற்றி வந்தார். ஏங்க, இயேசு பணப்பையை சுமக்கிறவன் கூட வரும்போது எதுக்கு போய் வெள்ளி பணத்தை போய் மீன் வாயிலேருந்து எடுத்துகிட்டு வானார்? இப்போ நான் கூட தான் பர்ஸு சுமந்துட்டுருக்கேன், பேண்ட்டில், ஆனால் உள்ள காசு இல்லை. அதுக்காக பணப்பையை சுமக்கிறாருன்றதுக்காக உள்ள 10 லட்சம் இருக்குன்னு அர்த்தமா? சில பேர் கூட இல்லை, நிறைய பேர் பர்ஸ் வச்சுருப்பீங்க, உள்ள ஒரு பைசா தான் இருக்கும். ஒரு காயினை வச்சுட்டு பர்ஸை மொத்தம் பெருசாக வச்சுருப்பாங்க. சில பேர் ஹேண்ட்பேக் பயங்கர பெருசாக இருக்கும், உள்ள திறந்தா ஒன்றும் இருக்காது. அப்போ பணப்பையை சுமந்தான் அப்படின்னோடனே அப்பா பெரிய வெயிட் வச்சுருந்தான் போல இருக்கு. பாருங்கள், 5000 பேரை போஷிக்கிறதுக்கு பிலிப்பு வந்து கேட்குறான், இதுக்கு வந்து எவ்வளோ பணம் செலவாகும் இதுக்கு? இப்போ இயேசு பெரிய பணக்காரர் இருந்தால் அந்த 5000 பேருக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த சின்ன பையன்ட்ட சாப்பாடு வாங்காமல் என்ன பண்ணியிருக்கலாம்? சாப்பாடை கொடுத்துருக்கலாமே, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். காசு இல்லாமல், காசு இருந்துட்டா போய் வாங்காதீங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி வசனங்களை புரட்டி இயேசுவே பெரிய பணக்காரரு, இயேசுவே பெரிய பணக்காரரு, ஆனால் நீங்கள் பணக்காரனாகிறதுக்கு பயப்படாதீங்க, இயேசு பெரிய பணக்காரர். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் பணக்காரனாக தான் இருக்கணும். ஏங்க, இந்த ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்கிறாங்க, உலகத்திலேயே மிக மிக செல்வம் நிறைந்த 500 கம்பெனிகள் இருக்கிறது. இந்த 500 கம்பெனியில் அது இல்லாமல் உலகத்தின் மிக புகழ்பெற்ற 100 மில்லியனேர் இருக்கிறாங்க. பில்லியனேர், அதாவது கோடான கோடி ரூபாய்கள் சம்பாதித்த கோடீஸ்வரர்கள் 100 பேருன்னு சொல்லி வருஷம் வருஷம் பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியலில் ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. அப்போ செழிப்பின் உபதேசம் ஏன் வேலை செய்யல? அப்போ அவன் இயேசுவை தேடாமலே ஆராதிக்காமலே அத்தனை கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கான். நம்ம நாட்டில் எத்தனை பணக்காரன் இருக்கான்? எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரான்? எத்தனை பேர் வந்து காணிக்கை கொடுக்குறாங்க? எத்தனை பேர் வந்து ஆலயத்துக்கு வர்றாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பணத்தை வைத்து ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இருக்கிறான்றது அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் இதை புரட்டி பேசுகிறார்கள். நான் உங்களுக்கு தெரியுது, ஜனங்களுக்கு வந்து இருக்கிறது போதாது, இன்னும் கொஞ்சம் தேவை, அதனால் இப்படியெல்லாம் பேசுனா அநேகர் அதனால் கவரப்பட்டு இன்னும் பணம், இன்னும் பொருள் சேர்க்க தீவிரிக்கிற ஒரு பயங்கரமான நிலைக்கு நாம் போயிருக்கோம். இயேசுவை பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்கிறபடி அவர் பணக்காரராக இல்லை, நமக்காக தரித்திரராய் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்தது ஒரு தொழுவத்தில் பிறந்தார். இன்னும் விட்டு அந்த தொழுவத்துக்கு கூட ஏதாவது புதுசாக விளக்கம் கொடுப்பாங்க போல இருக்கு. அங்கே வச்சுருந்த வைக்கோல்லாம் வந்து தங்க தகடுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இயேசு வந்து அடக்கம் பண்ணப்படும் போது இரவல் வாங்கப்பட்ட அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பினுடைய இன்னொருனுடைய கல்லறையில் இயேசுவை கொண்டு வச்சாங்க. இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் அப்படி தான் வாழ்ந்தார். நம்ம ஆண்டவர் அப்படி தான் வாழ்ந்தார். செழிப்பின் உபதேசம் என்று ஒரு உபதேசமே கிடையாது. தேவன் தரித்திரனை உண்டாக்குறாரு, தேவன் ஐஸ்வர்யவான்களை உண்டாக்குறார். இயேசு நமக்காய் மரித்தது
நாமெல்லாம் கோடீஸ்வரர்களாக மாறணுன்றது கிடையாது. நாம் தேவராஜ்யம் போய் சேரணுன்றதுக்கு தான். அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப தெளிவாக, எதுக்கு இயேசு ரத்தம் சிந்தினார், எதற்கு இயேசு நமக்காய் பலியானார் மறந்துடாதீங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் தரித்திரமாக்குறதுக்கு இல்லை. தரித்திரமும் தேவன் ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுக்க முடியும், எடுக்கவும் முடியும், தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். அவற்றை எல்லா வல்லமையும் இருக்குது. ஆனால் அவர் நம்மை ரட்சித்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. தேவராஜ்யம் நித்திய ராஜ்யத்தில் போய் நம்ம சேரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு இருந்த, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கூட பெரிய பணக்காரர்களாய் வாழ்ந்தது போல நமக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு போகும்போது 40 வருஷமாக அங்கே ஒருத்தன் முடவனாக உட்காந்துருக்கான். அவன் ஏதாவது பிச்சை கொடுப்பாங்களான்னு கேட்டான். அவங்க என்ன சொன்னாங்க, பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்லைப்பா, ஆனால் இயேசுவின் நாமத்தின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, அப்படி தான் சொன்னாங்க. ஒருத்தர் இப்படி சொன்னார், இன்னைக்குள்ளவங்களாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நடன்னு சொல்கிறக்கு எங்களுக்கு முடியாது, ஏதோ இருக்கிறத வச்சுக்கோ அப்படின்னு பொண்ணு வெளியே கொடுத்துட்டு போயிடுறாங்களாம். இதுதான் இன்றைக்கி நடக்குது. இப்போ அன்றைக்கு இருந்தது நம்ம புரட்டி பேசாமல் ஜனங்கள் நம்மை திசை திருப்பாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். பிரதர், அந்த பெரிய ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு பிரதர், எவ்வளோ பெரிய ஆள் சொல்லட்டும், வசனம் என்ன சொல்லுது, கடைசி காலத்தில் பண ஆசைக்காரராக, பொருளாசைக்காரராக ஜனங்க மாறுவாங்க. இவர்களுக்கு நீ எப்படி இரு சொல்லுங்க, விலகி இருப்பா, நீ விலகி இரு.